ஹேபி டென்டிட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தான் உங்கள் ராகுல். நானும் இங்கே நலம். அப்புறம் சுற்றி சவுண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்கும். பிகாஸ் நான் வந்து சென்னையில் இருக்கிறேன். அண்டு சென்னையில் இருந்துக்கிட்டு தான் நான் இப்போ வந்து விளாக் பண்ண போகிறேன். இத்தனால நம்ம நாமக்கல்லில் இருந்து ஸ்விக்கி சொமேட்டோவில் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அண்டு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா செப்டோ ரேபிடோ ஓட்ட போகிறோம். அண்டு எகைன் நம்ம நாமக்கல் போனோம்னா ஸ்விக்கி ஓட்ட போகிறோம். ஏன்னா நான் அந்த ஐடியாவுக்கு வந்துட்டேன். எல்லாமே ஆல்ரவுண்டில் ஓட்டுவோம். இருக்கிற இடத்துல இருக்கிற வருமானத்தை நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஏன்னா இங்கே வந்து நம்ம ஸ்விக்கி ஓட்டினோம்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா செப்டோ ரேபிடோ ஓட்ட முடியாது. ஸோ நம்ம இங்கே ரேபிடோவும் செப்டோவும் ஓட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறப்ப நம்ம ஸ்விக்கி அங்கே ஓட்டிக்கலாம். அப்புறம் நம்ம இன்றைக்கி இந்த வ்ளாகில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா செப்டோ தான் ஓட்ட போகிறோம். அண்டு செப்டோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சது. ஓகேங்களா? நேற்று வந்து செப்டோ ஹப்புக்கு போயிட்டு எல்லாம் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிட்டேன். ஆனால் செப்டோ ஹப்புக்கு தான் நம்ம போயிட்டு ஒவ்வொரு ஆர்டரும் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த செப்டோ ஆஃபீஸுக்குள்ளேயே வேலை. நம்ம போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா அங்கே ஒரு பார்சல் ரெடி பண்ணி வைப்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த டெலிவரி பார்ட்னர் எடுத்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு, அதாவது பார்சல் எடுத்துக்கிட்டு நம்ம கொண்டு போய்ட்டு டெலிவரி பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? சரி, இப்போ வாங்க நம்ம இப்போ நம்மளோட டெலிவரி கப்புக்கு தான் போகிறோம். என்னால் வந்து டெலிவரி கப்பில் என்னென்ன நடக்குதுலாம் காட்ட முடியாதுங்க. ஏன்னா கேமரா நாட் அலோடு. இண்டிட்ஸு அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியதான். போயிட்டு ஹப்பில் போயிட்டு என்ட்ரியை போட்டுட்டு பார்சலை கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு போய் டெலிவரி பண்ண வேண்டியதான். கொஞ்சம் சத்தமாக தான் இருக்கும். ஏன்னா இது சென்னை இல்லையா, அப்படி தான் இருக்கும். கிட்ட வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக என் வண்டியில் காற்று சுத்தமாக இல்லை. காற்றுக்கு என்ன பண்ணுவேன்னே தெரியல. நான் பெட்ரோல் அடிச்சுட்டு காற்றடிக்க சொல்லி கேட்டேன். அவங்க இருந்துக்கிட்டு காற்று சுத்தமாக இல்லைங்க, கடைக்கு தான் போய் அடிக்கணும் அப்படின்ட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக என்னோடய ஷிஃப்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 to 12 நைட்டு. சரி, மதியானம் ஒரு 3 ஆர்டர் எடுப்புன்னு தான் வந்தேன். வந்து எடுத்துகிட்டு நம்ம ஷிஃப்ட் டைமில் ஃபுல்லாக ஓட்டினா ஓகே தான். ஏன்னா செப்டோவை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 8 மணி நேரம் தான் வேலை. ஒரு 6 மணி நேரமாச்சும் ஓட்டிடலாம் 8 மணி நேரத்தில். ஹப்புக்கு ரீச் பண்ணிட்டோம்னா உள்ளுக்குள்ளே போய்ட்டு ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுறது தான். எனக்கே தெரில, இதான் ஃபஸ்ட் ஆர்டர் நான் எடுக்கிறேன். அதனால் ஃபஸ்ட் ஆர்டர் நான் எடுத்து வெளியே வந்துட்டு எப்படி உள்ளுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? எப்படி செப்டோவில் ஜாயின் பண்ணுறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதீங்க, போய் பார்த்துட்டு வந்துருங்க. நான் இந்த வீடியோட எண்டிங்கில் என் ஸ்க்ரீனில் போடுறேன். அதை தொட்டு போய் பார்த்துங்க எப்படி செப்டோவில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. இப்போ நான் உள்ளுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு உங்களுக்கு வந்து மறுபடியும் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்டர் வந்து கொடுக்கறதுக்கு வந்துட்டோம். அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சுங்க. இது டோர் நம்பர் பார்த்து தான் வந்திருக்கிறேன். அண்ட் வெளியே யாரும் வரல. நம்ம இங்கே காலிங் பெல் இருக்குதுன்னு பார்த்தா காலிங் பெல் இல்லை. இங்கே நம்ம கால் பண்ணி தான் ஆகணுங்க. ஓகேங்களா? மார்க்கஸ் ரீச்சர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அது கொடுத்துட்டேன். அடுத்து மார்க்கஸ் டெலிவரின்னு சொல்லிவிட்டு இந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சதுங்க. ஒரு ஆர்டர் கம்ப்ளீட்டு. அப்படி இல்லை, பரவாயில்லைங்கக்கா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தாங்கக்கா. பே பண்ணிட்டீங்களாங்க்கா? இல்லை, பே பண்ணிட்டீங்களா? சரி, ஓகேங்க்கா. என்னதுங்கக்கா? காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் டெலிவரி கொடுக்க போகிறோம். உள்ளுக்குள்ளே போ. இந்த மொபைல் ஓட்டுற சென்னையில் தாங்க வந்து வாங்கினேன். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ டேக் ஃபோட்டோ எடுக்கணுமா? அச்சோ, ஐயோ, அந்த அக்காவுக்கு மறுபடியும் ஃபோன் அடிக்கணும். என்னங்க இதோட பிரச்சனையாக இருக்குது. ஐயோ, அக்கா வந்துருங்கக்கா. ஆக்சுவலாக வேறு லெவல் சம்பவங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கிறது எனக்கு தெரியலிங்க. இந்த ஜெப்டோவில் இப்படி ஒன்று பிரச்சனை கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஓகே, இப்போ மார்க்கஸ் டெலிவரி கொடுத்துட்டு வேலையை முடிச்சிடலாம். யூ ஹேவ் டெலிவர்ட் இன் 23 minutes. ஆமாம். இஸ் த கஸ்டமர் லொக்கேஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சப்மிட் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டேன். அண்டு
மறுபடியும் ஸ்டோருக்கு ரீச் ஆகிட்டு நம்ம ரீச் ஸ்டோர்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு அப்படியே அனுப்புகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இந்த ஆர்டரோட முடிச்சுட்டு போயிடலாம் தான் நினச்சேன். எனக்கு காற்று சுத்தமாக இல்லையா, சரி நைட்டு நம்மளோட ஷிஃப்ட் வேறு பார்க்கணும் இல்லையா, ஸோ நம்ம வண்டியை ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம நைட் ஷிஃப்ட் 8 to 12 பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ ஒரே ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் ஸ்டோருக்கு போயிட்டு இது பேக் கொடுத்தாகணும். அப்படி இன்னொரு ஆர்டரை பிக் பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், அது ரீயூசபிள் பேக்காக இருந்துச்சுன்னா வச்சிங்களேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ரீயூசபிள் பேக்கில் இல்லாமல் இந்த மாதிரி பேக்கில் போட்டு எடுத்து வந்தோம்னா நம்ம கொண்டு போய் திருப்பி தரணுங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. நான் ஏன் இந்த பக்கம் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழியில் போகணும். நான் என்னோடய ஹப்புக்கு ஆக்சுவலாக என்னோடய ஆர்டரில் வந்து உள்ளுக்குள்ளே போய் என்ன பண்ணேன் அப்படின்றது வந்து காட்ட முடியாது என்னால். ஏன்னா ஹப்புக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது வந்து வீடியோ பிடிக்கக்கூடாதுங்க. பிடிச்சா ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே மேனேஜரில் இருக்கிறாங்க, ஸோ நாட் அலோடுன்றவாங்க. இல்லைன்னா வந்து பார்சலை தர மாட்டாங்க. இப்போ ஸ்விக்கி சொமேட்டோங்கிற மாதிரிலாம் இல்லைங்க இது. ஓகேங்களா? இப்போ வந்து ரீச் ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் ரைட் சைடு ஸ்வைப் பண்ணேன்னா ஸ்டோருக்கு போய் நின்னதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆர்டர் வரும். அதாவது ஸ்கேன் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஓகேங்களா? அந்த ஸ்கேன் ஆர்டரை வந்து எப்போ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்மளோட ஆர்டர் ரெடி ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல வந்து சுற்றி ஒரு ப்ராசஸ் சிம்பிளாக ஓடும். 10, 9, 8, 7, 6, 5ன்னு சொல்லிட்டு ஓடும். ஓகேங்களா? நம்ம அந்த டயத்துக்குள்ளே அவங்க என்ன ரேக்குன்னு சொல்லிவிட்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல. ஓகேங்களா? அந்த ரேக்கு அந்த நம்பரை வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிடணும். ஓகேங்களா? அந்த ஸ்கேன் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், கொண்டு போய்ட்டு டெலிவரி பண்ண வேண்டியதான். நான் வந்து உங்களுக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட்டில் ஆட் பண்ணுறேன், பார்த்துங்க எப்படி இருக்குன்றது. நான் அப்படியே இந்த ஆர்டரும் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டுறேன். ஓகேவா? காற்று இல்லாத வண்டியில் பாருங்கள் எப்படி போய்கிட்டு இருக்கிறேன். தலைவனுக்கு ஒன்றுனா அவ்வளோதாங்க, என்னால் தாங்கிக்க முடியாது. ஏன்னா எத்தனை வருஷம் என்னோட சேர்ந்து உழைச்சிட்டான். உள்ளுக்குள்ளே போகிறோம், அடுத்த ஆர்டர் எடுக்கிறோம், அப்படியே டெலிவரி பண்ணுறோம். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம். ஒரு ஆர்டர் தான், ஒரு ஆர்டர்லேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதான் எல்லாம் எப்படின்னு. ஐயோ, கண்ணாடி வேறு ஒழுங்காக அட்ஜஸ்ட் பண்ணல, பார்த்தீங்களா இல்லையா? கஷ்டம்தான். இப்போ நம்ம ஸ்டோர்கிட்ட வந்தோடனே ஸ்கேன் ஆர்டர்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்துச்சு பார்த்தீங்களா. உங்களுக்கு இதை நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அப்படியே உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன், பார்த்துங்க. அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்கேன் ஆர்டர் நம்ம கொடுத்துட்டு பேக் வேணுன்னா பேக் எடுத்துகிட்டு வர வேண்டியதாங்க வெளியே. இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இந்த vlogல நான் போடுறேன். சரி, இப்போதைக்கு நம்ம வந்து இந்த பேக் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். சும்மா பேக் இப்படி தாங்க இருக்கும், பார்த்துங்க. செப்டோன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பார்கோட் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம உள்ளுக்குள்ளே போய்ட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த பேக் வந்து இந்த பார்கோடை சொல்லி ஸ்கேன் பண்ணி அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட வேண்டியதான். ஓகேங்களா? மறுபடியும் அடுத்த ஆர்டருக்கு தேவைப்படுச்சுன்னா எடுத்துக்கணும், ஆனால் ரிட்டர்ன் பண்ணிடணும். நம்ம 21 நிமிஷத்தில் கொண்டு போய் டெலிவரி பண்ணோம். ஓகேங்களா? இந்த ஆர்டர் கொஞ்சம் வேகமாக பண்ணலாம், ஏன்னா அது ஆர்டர், அதனால் கொஞ்சம் தடுமாறுனேன். காய்ஸ், உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்று பேக் எடுத்துகிட்டு போனேன் இல்லையா, அது வந்து ஸ்கேன் பண்ணி வைக்கணுமா என்னன்றது ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ண சொல்லிடுச்சு. பட் ஆனால் என்னோடய பேக் வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லி எதுவுமே கேட்கல விஷயம். சரி, நான் என்ன பண்ணேன்னா தேடிக்கிட்டு இருந்தேன், எங்கே போய் பார்கோட் ஸ்கேன் பண்ணணுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்தேன்னா, அப்போ ஒருத்தட்ட போய் கேட்டேன், இல்லை ப்ரோ, உங்கள்கிட்ட பார்கோட் அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து கொடுங்க, அப்படி இல்லைன்னா எதுவுமே கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எதுவுமே கேட்கலினா அப்படியே கொண்டு போயிட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்த ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு கொண்டு போய்ட்டு கொடுங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. உள்ளுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன். நான் ஃபஸ்ட் எடுத்து தானே ஸ்கேன் ஆர்டர்னு சொல்லி காட்டியிருப்பேன், ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதை போட்டிருப்பேன். அடுத்த விஷயம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த ஸ்கேன் பண்ணிவிட்டு, அதாவது அந்த பார்கோடு வந்து ஸ்கேன் பண்ணிட்டேன். அந்த பார்கோடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ரேக்கில் இருக்கும், எத்தனை நம்பரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கலரை மென்ஷன் பண்ணி எத்தனை ரேக்குன்றது கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இருங்க, நம்ம மேப்பை போட்டுக்கலாம். இந்த ஆர்டரை எங்கே கொண்டு போய் கொடுக்கணும். அப்புறமே நான் ஸ்கேன் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கஸ் டெலிவரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். ஓகேங்களா? அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஆப்ஷன் கட்டும்போது ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடு பண்ணணும். ஒன்ஸ் ரைட்டில் ஸ்லைடு பண்ணதுக்கப்புறம் இப்போ காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் வரும். நீங்கள் அப்படியே அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், தெரியும். ஆன் த வேன்னு சொல்லிவிட்டு கஸ்டமர் அட்ரஸை கொடுத்து கீழே வந்து மார்க் அரைவ்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நம்ம எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷனில் போய்ட்டு அரைவ்டு கொடுத்தோம்னா அடுத்து வந்து மார்க் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஒன்ஸ் டெலிவரி பண்ணிட்டோம்னா மார்க் டெலிவரி கொடுத்துர்லாங்க. ஓகேங்களா? அதோட ஒரு ஆர்டர் முடிஞ்சுது. ஒரு ஆர்டர் இல்லை, 2வது ஆர்டர் முடிஞ்சுது அதோட.
வீடு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, டோய்லெட்டில் விட்டுருக்குறாங்க. சரி கொண்டு போய் மேலே கொண்டு போய் கொடுத்து வந்துடலாம். கால் பண்ணக்கூடாது, நம்ம டியூட்டி கொண்டு போய் கொடுக்கணும். ஓகே விகோ. இப்போ நம்ம எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா, எங்கள் டேக் ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சப்மிட் ஃபோட்டோ கொடுத்துடலாம். வேலை முடிஞ்சுதான். ரீடேக் ஃபோட்டோவா? எதுக்கு ரீடேக் ஃபோட்டோ கொடுத்துருக்கானுங்க என்னன்னே தெரியலையே. சரி அதுவும் போ. மார்க்கஸ் டெலிவரி வந்துடுச்சு பிங்க் கலரில். இது போதாதான். பேரே வினோதமாக இருக்குதேப்பா. அல்கா பர்துவாஜ். இதுதாங்க உங்களோட ஃப்ளோர். காலிங் பில் அடிப்போம். என்னங்க சரி ஓகே. மார்க்கஸ் டெலிவரி கொடுக்க போகிறோம். அண்டு செகண்ட் ஆர்டர் வந்து கம்ப்ளீட்டட். ஜாலி ஜாலி. உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டுறேன் பார்த்துங்க. இப்படி தான் இருக்கும். மார்க்கஸ் டெலிவரி கொடுக்குறோம். அப்போ ஜஸ்ட்டு செகண்டு 28 மினிட்ஸில் வந்து ரீச் பண்ணியிருக்கிறோம். சப்மிட் அண்ட் கண்டினியூ. ரீச் ஸ்டோர்னு சொல்லி கேட்குறாங்க. நான் போக மாட்டேங்க, அவ்வளோதான். நம்ம இனிமேல் நம்ம ஷிஃப்ட் டைமில் போய் நம்ம சம்பாதிப்போம். ஓகேங்களா? 2 ஆர்டர் எடுத்தாச்சு. இங்கே பாருங்க வண்டி பைக்கு. இங்கே பாருங்கள் என் வண்டியை பாருங்கள், காற்று சுத்தமாக இல்லை. இந்த நிலைமையில் நான் மறுபடியும் என்னோடய ஆர்டர் அவங்களுக்கோசரம் நான் எடுக்க போனால் என் வண்டி தான் கூட போகும். நான் போயிட்டு இப்போ என் வண்டியை சரி பண்ண போகிறேன். இப்போ டைம் எத்தனை? இப்போ கரெக்டாக மணி 11:30. கரெக்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மறுபடியும் 8 to 12 வரைக்கும் ஓட்டுவேன். ஜாலி பண்ணலாம் வாங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது வந்து க்ளீனாக தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு மேலே நான் நைட்டு ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்ட மாட்டேன். ஓகேங்களா? ஜாலியாக இனிமேல் பேசிவிட்டு ஆர்டர் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்குற வேலை தான். ஓகேங்களா? நடுவில் ஏதாவது காட்ட முடிஞ்சா காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்ட்ஸ் இன்னும் 8 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ண போதுன்னு இந்த இடத்துல கொடுத்துருக்குறானுங்க. உங்களுக்கு என்னோடய ஹோம் பேஜ் காட்டுறேன். ஓகேங்களா? அப்புறம் எனக்கு வந்து சில வேலைகள்லாம் இருக்குது. என்ன வேலைகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா, என்னோடய அக்கௌண்ட்டெல்லாம் கேட்குறாங்க. பேங்க் அக்கௌண்ட்டு இன்னும் இன்னொரு காட்டினாங்க. இப்போ காணும் அந்த ஆட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஓகேங்களா? அதை நீங்கள் தொட்டுட்டு நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா கேட்பாங்க இவங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எத்தனை ஆர்டர் எடுத்துருக்கோம்? 2 ஆர்டர் முடிச்சிருக்கிறோம். ஆக்டிவ் ஹவர்ஸ் 1 மணி நேரம் 8 நிமிஷம் நம்ம ஆக்டிவாக இருந்துருக்குறோம். ஓகேங்களா? இப்போ அதுதான் 80 ஆர்டர் எடுத்தால் காசுங்க 3000 5000 வரும். ஓகேவா? அந்த கணக்கு தான். சரி ஓகே. இப்போ நான் ஆஃப்லைன் தொட போகிறேன். அண்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஆன்லைனுக்கு வந்துட்டு நம்ம ஓட்டுவோம். ஓகேங்களா? ரைடர் இஸ் டெலிவரிங் அண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து எனக்கு இதுலேயுமே காட்டினாங்க. எதில்? ஸ்விக்கிலையும் அப்படி தான் காட்டுவாங்க. இப்போ அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் தான் ஸ்விக்கியில் அது காணோம். இப்போ வந்து செப்டோவில் இந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. நம்மளே ஆஃப்லைனே போக ஓட்ட மாட்டேங்கிறானுங்க பாருங்களே. ரைடர்ஸ் டெலிவரிங் அண்ட் ஆர்டராமா. என்ன அது? டெலிவரிங் அண்ட் ஆர்டரா? நான் டெலிவரியே பண்ணலப்பா. ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க? கடை ஏதாவது இருந்துச்சுன்னா போயிட்டு காற்றடிச்சிட்டு நான் அப்படி கிளம்புறேன். சரி நைட்டு மீட் பண்ணுவோம். ஓகே.